கருணாநிதி மறைந்தாலும் தொடரும் சர்ச்சை. இப்போது என்ன நடந்து விட்டது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதியின் வாழ்நாள் காலத்தில்தான் தமிழக அரசியல் அவரையே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அப்படின்னா, அவர் மறைந்த பிறகும் கூட தமிழக அரசியல் அவரை தான் சுற்றி சுற்றி வருகிறது போல இருக்கு. கருணாநிதி மறைந்தாலும் அவரது ஆளுமை இன்னமும் பேசப்படுவது திமுகவினருக்கு பெருமைதான். அதே நேரத்தில் மறைந்த பிறகும் கூட ஒரு தலைவர் அதிகமாக விமர்சிக்கப்படுவதும் இப்போதுதான் என்பது உண்மை. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கலைஞரின் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட மத்திய அரசு முன்வந்திருப்பதால் திமுக அரசு அதற்கு நன்றி பாராட்டும் விதத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து அவர் கையாலேயே வெளியிட வைத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதோட மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கும் இந்த விழாவில் முக்கியத்துவம் தரப்பட்டது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. கொள்கை வேறுபாடு இருந்தாலும் அனைவருடனும் கைகோர்க்கும் மனப்பாங்கு கொண்டவர் அப்படிங்கிறதுல ராஜ்நாத் சிங்கை அழைப்பதற்கே தான் முன்னுரிமை தந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார். மறைந்த தலைவர் கருணாநிதி ஒரு தேசிய தலைவர் என்று ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியிருக்கார். 2047 இந்தியா வல்லரசாக மாற கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வை உதவும் அப்படின்னும் பிரதமர் மோடியும் தன்னுடைய ட்விட்டரில் பாராட்டியிருக்காரு கருணாநிதியை பற்றி. இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்த விமர்சனத்தில், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் நாணயம் வெளியிட்ட போது நாங்கள் ஆட்சியில் இருந்தும் பாஜகவை கூப்பிடல, ஆனால் கருணாநிதி நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவுக்கு பாஜகவை அழைத்தது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தில் ஹிந்தி எழுத்து ஏன் இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கார். இதற்கு பாஜக சார்பில் திருப்பதி நாராயணன் எம்ஜிஆர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவின் போது தமிழகத்தின் அன்றைய பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை அழைத்தது அதிமுக, அவ்வளவுதான் என்று சொல்லிட்டார். இது தொடர்பாக பதிலளித்த திமுக எம்பி ஆர் ராசா, இந்தியாவில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மத்திய அரசு தான் என்பதில் மத்திய அரசில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு சிறப்பிப்பதில் என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் ஹிந்தியும் இருப்பது வழக்கம். அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டப்பட்டிருப்பதையும் அதிலையும் ஹிந்தி எழுத்துக்கள் இருப்பதையும் கூடவா எடப்பாடி பழனிசாமி அறியலை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கூடிய நாணயத்தில் தான் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை கூட உணராமல் எடப்பாடி பழனிசாமி உளறி இருப்பதால் அவரை எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பது அப்படின்னு புரியலன்னு ஆதங்கப்பட்டிருக்காரு. அவர் தமிழகத்தில் அரசியல் நாகரிகத்தையும் அரசியல் நடைமுறைகளையும் போட்டு குழப்பிக் கொள்வதால் கூட ஒரே மேடையில் தலைவர்கள் அமர்வது கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் உண்டு. மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திமுக. அதுவும் ராஜ்நாத் சிங் வருகை உறுதி செய்யப்பட்ட பின்னர் நடைபெற்ற மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் தான் இத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் மறைந்த முன்னாள் அதே நேரத்தில் மத்திய அரசும் திமுகவை பெரிதாக பகைத்து கொள்ள விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்தியாவில் கடந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பல எதிர்பாராத திருப்பங்களை அரசியலில் ஏற்படுத்தின. கடந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 292 தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணி 229 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமார் இவங்களோட ஆதரவோடு தான் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கு. இதுபோல லோக் ஜனதா, ஷிண்டேவினுடைய சிவசேனா கட்சி ஆகியோருடைய ஆதரவும் தேவை. இவங்க எந்த நேரம் எதை செய்தாலும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டிய வேலை பாஜகவிற்கு இருக்கு. அந்த கட்சிகள் திடீர்னு முரண்டு பிடித்தால் ஆட்சி காலி ஆகிடும். விரைவில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவிருப்பதால் அங்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டால் ஷிண்டே கட்சியும் காலியாகிவிடும் என்கிற அச்சமும் பாஜகவிற்கு இருக்கு. அதனால தான் 21 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், 22 எம்பிக்கள்ன்ற மாதிரி திமுக 47 எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவற்றை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கணக்கு போடுகிறது பாஜக. முதலமைச்சர் ஸ்டாலினும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னும் அண்ணா மீது ஆணையிட்டு கூறுவதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் தான் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களை ஒரு வழி செய்து விடுது அப்படின்றது தான்
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் காசுக்கு வாக்குகளை விற்கும் மக்கள் இதை உணர்ந்தால்தான் இந்திய ஜனநாயகம் மேலும் வலுப்பெறுங்கிறத மாற்று கருத்து கிடையாது.